equilibrium constant value கொடுத்திருக்காங்க. reaction means ஒரு equilibrium constant value வச்சு அந்த equilibrium எந்த directionல shift ஆகும், like product direction reactant direction forward reverse அப்படின்னு, அதாவது இந்த k value வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு செட் ஆஃப் லைக் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ k வேல்யூ வந்து greater than 10^3 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது k வேல்யூ வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான். ஓகே, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர் ஆகும். ஏன் k வேல்யூ அதிகமாக இருந்தால் ஏன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேவர் ஆகணும்னா, கன்சிடர் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ a வந்து ரியாக்டன்ட், b வந்து ப்ராடக்ட், அப்படி தானா? ஸோ k வேல்யூ அதுக்கு எப்படி எழுதுவீங்க? ப்ராடக்ட் divided by reactant. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருந்தால் தானே k வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட்டும் k வேல்யூவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அப்படி தானே? ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் k வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், அப்படி தானே? ஸோ இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா தானே b அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னால என்னது? k வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ k வேல்யூ வந்து less than 10^-3. less than 10^-3னா என்ன அர்த்தம்? it can be anything like 10^-4, 10^-5, 10^-6, இதெல்லாம் கம்மி தானே? 10^-3 விட இது எல்லாமே கம்மி. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன், லைக் 100% பேக்வேர்ட் ரியாக்ஷன் கிடையாது, லைக் ஆல்மோஸ்ட் லைக் 99.9% கிட்ட பேக்வேர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர் ஆகும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து எப்படி ஆகுது? k வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. 10^-3னா கம்மி தானே? அப்போ வந்து k வேல்யூ இஸ் ஈக்குவல் டு b/aன்னு எடுத்துப்போமே. அப்போது k வேல்யூ கம்மியாக இருக்குன்னா bயும் கம்மியாக தானே ஃபார்ம் ஆகும். அப்போ ப்ராடக்ட் வந்து கம்மியாக தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய ரியாக்டன்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும், ஏல நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ரீசன்னால். ஓகே, இப்போ k வேல்யூ வந்து இட் இஸ் பிட்வீன் 10^3 அண்ட் 10^-3 இந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் 50% நடக்கலாம், பேக்வேர்ட் ரியாக்ஷன் 50%. இதில் வந்து ஃபார்வர்டே வந்து 99.9% நடக்கும், இதில் பேக்வேர்ட் வந்து 99. இதில் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார்வர்ட் வந்து ஒரு 50% இருக்கலாம், பேக்வேர்ட் வந்து ஒரு 50%, அதாவது லிட்ரலி லைக் பிட்வீன் த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? k வந்து 10^-6ல் முடியுது. அப்போ இது என்ன அர்த்தம்? it is very very low. so second condition தானே, very very low னா backward reactionல favor ஆகும். so largely towards reverse reaction. கரெக்டா? மோஸ்டா என்னதான் ஃபார்ம் ஆகும்? ரியாக்டன்ட்டே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரியாக்டன்ட் தான் அதிகமாக இருக்கும் ப்ராடக்டை விட. ஓகே, தேங்க்யூ.